தமிழ் சினிமாவுல மட்டும் இல்லாம, இந்திய சினிமா அளவுல முக்கிய இயக்குனராக பார்க்கப்படுபவர் தான் மணிரத்னம் அவர்கள். திரைப்படங்கள்ல புது புது தொழில்நுட்பங்கள பயன்படுத்தி அவர் வசனங்கள குறைத்து காட்சிகளின் வழியே கதை சொன்ன இயக்குனர் இவர். மாதவன், அரவிந்த் சாமி, ஏ.ஆர். ரகுமான் ஆகியோர அறிமுகமுமே பண்ணாரு. மணிரத்னம் அவர்களுடைய திரைப்படங்களை பார்த்து சினிமாவுக்கு வந்த பல இயக்குனர்கள் இருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்திற்கு பின்னர் கமல் அவர்களை வைத்து தகுலைஃப் படத்தை மணிரத்னம் அவர்கள் இயக்குனாரு. ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. தற்போது விஜய் சேதுபதி, சாய் பல்லவி ஆகியோரை வைத்து ஒரு புதிய படம் ஒன்றை இயக்க இருக்காரு. வழக்கமாக மணிரத்னம் படங்களுக்கு ஏ.ஆர். ரகுமான் தான் இசையமைப்பாரு. ஆனால் இந்த படத்திற்கு சாய் அபியங்கர் அவர்கள் இசையமைக்க உள்ளதாக செய்திகளுமே வைரலாச்சு. இதனை பார்த்து ஏ.ஆர். ரகுமான் ரசிகர்கள் ஷாக் ஆனாங்க. ஆனால் அந்த தகவல் போய் அப்படின்றதுமே தெரிய வந்திருக்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா படத்தை பற்றிய போஸ்டர்ல இசையமைப்பாளருடைய பெயர்ல ஏ.ஆர். ரகுமான் அவர்களுடைய பெயர் தான் இடம்பெற்றுள்ளது. இதனடுத்து பாத்தீங்கன்னா மணிரத்னத்துடைய அடுத்தடுத்த படம் பற்றிய முக்கிய தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது மணிரத்னம் அவர்கள் மீண்டுமே ஒரு கேங்ஸ்டர் கதை உள்ள ஒரு படத்தை எடுக்க இருக்காராம். இந்த படத்திற்கு அவர் சூஸ் பண்ணி உள்ள ஹீரோ தான் நம்ம ஏகே அவர்கள். அது சாரும் மணிரத்னம் அவர்களுமே இணைந்து இதுவரை ஒரு படம் கூட பண்ணல. ஆகையால படத்தின் மீதுள்ள எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. சமீபத்துல தான் கதை விவாதம் நடைபெற்றதாக சொல்லப்படுது. நம்ம அது சார் அவர்களுடைய ஏகே 64 படப்பிடிப்பை முடித்த கையோடு இந்த படமுமே ஆரம்பிக்கப்பட உள்ளதா. கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பு கூட வெளியாகலாம் அப்படின்னுமே சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.